எங்களோடு கூட இணையதளத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கீழே பார்க்கிற இந்த தொலைபேசியில் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனைகள் மற்றுமான ஜெபங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சென்னையில் இருப்பீர்களானால் சபைகளுக்கு எங்கும் போகாமல் நீங்கள் எங்கு போவதென்று தெரியாமல் தவிப்பீர்களானால் தாராளமாய் எங்களுடைய திருச்சபையில் வந்து நீங்கள் பங்கு கொண்டு ஆராதனையில் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்கலாம். எசேயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இனி யாக்கோபின் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இங்கு இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷனும் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர்களுடைய முகம் பிரகாசித்தது. மோசே தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கும் போது, அவன் தேவனை நோக்கி பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவானை குறித்து பார்க்கும் போது அவன் தேவனுடைய மகிமையினால் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று முகம். அழகா சொல்லுவாங்க, எஞ்சான் சிரசுக்கு எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஆமென். முகம் மிக முக்கியம். முகத்தின் அழகு அகத்தின் அழகு. ஆமென். ஏன்னா இப்படி திருப்பி போட முடியாது. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த முகம் ஒரு மனுஷனை, அவனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. முகங்கள், பல முகங்கள் இருக்குங்க உலகத்தில். சில முகங்களை பார்த்தாலே எப்படி இருக்கும், பார்க்கணும் போலேயே இருக்கும். சில முகத்தை பார்த்தாலே இந்த முகத்தை ஏன் பார்த்தோன்னு இருக்கும். சில முகங்களுக்கு தேவன் அடையாளங்களை தந்திருக்கிறார். நம்முடைய அருமையான டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய முகம், அவருடைய சிரிப்பு எல்லாருக்கும் என்ன ஆகும், நினைவுக்குள் வரும். ஆமென். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறதுனால பெண்களில் மிக முக்கியமான ஒரு பெண் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதான் என்று சொன்னாலே அந்த முகத்திற்கு ஒரு தனி என்ன உண்டு, கலை உண்டு. கருணாநிதி என்று சொன்னாலே வாய் சொல்லு உண்டு. சில முகங்கள் இருக்குங்க, தேன் அழக பாலில் பழம் நழுவி பாலில் விழுகிற மாதிரி முகம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற இருதயம் எப்படி இருக்கும், மனைவினே இருக்கும். சைடில் இருந்து பின்னாடி இருந்து முன்னாடி முழுவாது. அது எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட முகங்களும் இருக்கும். ஆமென். சில முகங்கள் பார்க்கும் போது இவர்களை நம்பி ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க குழியில் போகிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்கன்னு நினச்சி முகத்தை பார்த்து நம்பி சொல்லுவோம். திரும்பி தெருமுனைக்கு போகிறதுக்குள்ளே உன் வீட்டு கதையை தெருமுனைக்கு கொண்டு வந்து விடுகிற முகங்கள் உண்டு. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியமானது, நம்முடைய வேதத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். யாக்கோபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எசேயால சொன்னது போல யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபின் வாழ்க்கையில் அவன் எதிர்கொண்ட 5 முகங்களை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம்.
யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் தொலைத்து தன்னுடைய இனத்தார், தன்னுடைய வீடு, தன்னுடைய பெற்றோர் எல்லாரையும் அவன் தொலைத்து பரதேசியாய் அவன் தன்னுடைய சொந்த ஸ்தலத்தை விட்டு அவன் வேறு ஒரு இடத்துக்கு ஓடுகிறான். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகள் எல்லாம் இருந்தும் திடீரென்று அவன் வாழ்க்கை தனிமையாக்கப்பட்டது. ஆதியாகமம் 28:10-15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் இங்கே வேதம் அவ்வளோ அழகாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு பெர்ஷெபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி போகிறான். வழியில் அவன் களைப்படைந்து ஒரு கல்லை எடுத்து வைத்து தன் தலையில் வைத்து அவன் படுத்து தூங்குகிறான். அவன் தூங்குகிற காரியம் நிம்மதியுள்ள தூக்கம் அல்ல. அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை. அவனுடைய சொந்த தாய், சொந்த தகப்பனோடு கூட அவன் வாழ்ந்த அந்த அருமையான அந்த சுகம், அருமையான அந்த சூழல் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து லாபானினுடைய வீட்டுக்கு அவன் கடந்து செல்லுகிறான். வெறுமை உள்ளவனாய் அவன் கடந்து செல்லுகிறான். எல்லாம் இருந்தும் அவன் வாழ்க்கையில் திடீரென்று வெறுமை உண்டாகினது. யாக்கோபின் வாழ்க்கையில் அவன் ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கொண்டு அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் பத்திரமாய் போய் சேர்ந்து என் வழிக்கு எல்லா உணவு காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவை. அதை நினைத்து அவன் வழி எப்படி இருக்குமோ, லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லுகிற, தேசத்திற்கு கடந்து செல்லுகிற என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஏன்னா சுக வாழ்வோடு கூட அவன் வாழ்ந்த ஒரு மனுஷன் யாக்கோபு. பாருங்க, ஒருவேளை அவன் கல்லை எடுத்து படுத்து கொண்டிருந்த கல்லு முழுவதும் கண்ணீரினால் அதை ஒருவேளை நிரப்பியிருக்கலாம். ஆனால் தேவன் வானத்திலிருந்து தேவன் யாக்கோபை நோக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை இங்கு நம்ம வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஏறுகிறதமாயிருந்தார். மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், என் தகப்பன். வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனும் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி தேவன் அவனை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவன் எல்லாவற்றையும் தொலைத்து அவனுடைய ஜெபம் என்ன? வாசிக்க கேட்கலாம். அவனுடைய ஜெபம் என்ன? 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 20 வாசிக்கும் போது, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற அந்த வழியிலே என்னை காப்பாற்றி, பாருங்க, உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமோ எனக்கு தந்து பத்திரமா என்னை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவனுடைய வேண்டுதல். ஏன்னா அவன் கடந்து போகிற தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் போக வேண்டும் என்றால் அவனுக்கு அங்கே உண்ண உணவு வேணும். மருந்தும் விருந்தும் எத்தனை நாளுங்க? 3 நாள் தான். ஆமென். ஏன்னா அவன் வீட்டுக்கு கடந்து போகும்போது என்னதான் வீட்டில் சம்பாரிச்சு கொடுத்தாலும் சும்மாவா சாப்பிட்ற அப்படின்னு பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தனியாக விட்டுட்டு போயிட்டா பார்த்தியா, பெத்து வளர்த்த விட்டுட்டு போயிடுச்சு பார்த்தியான்னுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் யாக்கோபு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, அவனுடைய வேண்டுதல் என்ன? ஆகாரமும், அடுத்தது உடுத்த வஸ்திரம். ஏன்னா அவன் ஒன்றுமே இல்லாமல் கிளம்பி போகிறான். அவங்க அம்மா போகிற பிரயாணத்திற்கு மூட்டை கட்டி
எல்லாம் பார்சல்லாம் கொடுத்து அனுப்பலை. ஆமேன். அது ரொம்ப நாளைக்கும் இருக்காது. அவனுடைய வேண்டுதல் என்ன? ஆனால் கர்த்தர் யாக்கோபு இடத்துல பேசுகிற காரியம் என்னது? நான் உன்னை பத்திரமாய் திரும்பி அந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் நித்திரை தெளிந்தவனாய் எழுந்து காரியம் அவன் பண்ணுறது என்னது பாருங்க. 18வது வசனத்தை வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான். அபிஷேகம், எண்ணெயின் அபிஷேகம் யாக்கோபின் மூலியமாக தான் ஆரம்பித்ததுங்க வேதத்தில். ஆமென். அபிஷேகம் யாக்கோபின் மூலியமாக தான் எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆமென். தேவன் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு யாக்கோபு தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட திரும்பி வந்தால் என்ன பண்ணுவேன்? நீர் எனக்கு தேவனாக இருப்பீர். அது மாற்றமல்ல, நான் தூணாக நிறுத்தின தேவனுக்கு வீடாகும். அது மாற்றமல்ல, எல்லாவற்றிலும் நான் உனக்கு என்ன தருவேன்? எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். அவன் பொருத்தனை பண்ண அந்த இடத்தின் பேர் என்ன? பெத்தேல். ஆமென். சத்தமா சொல்லுங்க. பெத்தேல். பெத்தேல் என்று பேரிட்டான். ஆமென். அவன் தேவன் அவனோடு கூட பேசினதுனால தைரியமாக எழும்பி யாக்கோபு தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். பிரயாணத்தை ஆரம்பித்த பின்பு அவன் சந்தித்த முதல் முகம் ராகேலின் முகம். முதல் முகம் ராகேலின் முகம். வாசிக்க கேட்கலாம். இங்கு அடுத்த அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். 12லிருந்து 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 29 ரெபெக்காவின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவளோடு போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். பாருங்க, ஆள தேவனோடு கூட வாக்கு தத்தத்தை வாங்கின பின்பு முகத்தை தேவன் எல்லாவற்றையும் தேவன் சொன்ன பிறகு யாக்கோபு சந்தித்த முதல் முகம் ராகேல். ஆமென். ராகேல பார்த்தா அவளும் நோக்கினான், அவனும் நோக்கினான். தேவனை மறந்தான். ஆமென். ராகேல் அவ்வளவு அழகுள்ளவளாய் இருந்தான். அது மாற்றம் அல்ல, இங்க வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 14வது வசனத்தை வாசிப்பினானால், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்ன பிறகு, ஆண்டவர் சொன்ன பிறகு காரியம் பார்க்கிறது யாரு? ராகேல். ஆமென். ராகேலை பார்த்தவுடன் 20 வருடம் அவன் கர்த்தரை மறந்தான். 20 வருடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய முகத்தை அவன் மறந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 29:10 வாசிக்கும் போது ராகேல் அவனை பார்த்தவுடன் அவன் கர்த்தரை மறந்தான் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, குலசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் வேற. ராகேல், யாக்கோபு ராகேலை பார்த்தனோ, அவன் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தவன்.
அடிமையாய் போய் வாழ அவன் சம்மதிக்கிறான். ஆமென். இரண்டாவது காரியத்தை பார்ப்பீர்களானால் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 29:17 சொல்லுகிறது, ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகுமாயிருந்தாள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ராகேலுக்காக 7 வருஷம் அவன் வேலை செய்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அது மாற்றமல்ல, இங்கு ரோமர் 8:15 சொல்லுகிறது, அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெறாமல் புத்தி சுவாரமான ஆவியை நீ பெற்றிருக்கிறீர் என்ற வார்த்தையை அவன் வாழ்க்கையில் மறந்தான். ஏன்னா யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவன் வாழ்க்கையில் அவன் எஜமானாய் தேவன் அவனை வைத்திருந்தான். ராகேலை அவன் கண்டது நிமித்தம் ராகேலுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அடிமையாக்கி கொண்டான். ஆமென். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற முகங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீ சந்திக்கிற முகம் உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறதாய் இருக்கிறதா, இல்லை தேவனை தேடுகிற ஒரு முகமாய் நீ சந்திக்கிறாயா? உன் வாழ்க்கையில் தேவன் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீ என்ன பண்ணுவாய்? பழகி பெருகுவ, நீ திரும்பி வந்து உன் தேசத்தில் சமாதானத்தோடு கூட இருப்பாய் என்று அனுப்புகிறார். ஆனால் அவன் பார்த்த முதல் முகம் ராகேலை அவன் பார்த்தவுடன் தன்னை தேவன் அழைத்த தேவனை அவன் மறந்தான். அவளுக்காக 7 வருடம் என்ன பண்ணான்? முதல் கட்டமாய் 7 வருஷம் அடிமையாய் வேலை செஞ்சான். யார்கிட்ட? சொந்த மாமனார் இடத்துல. அதான் அழகாக சொல்லுவாங்க, இருந்தும் மறந்தும் மாமனார் வீட்டுக்கு போனால் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் தான். என்னதான் கோச்சினி வீட்டில் வந்து உட்காந்துங்கனாலும் என் கண்ணே பொண்ணே உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறவங்க மிஞ்சி போனால் 10 நாள் கழிச்சுன்னு, ஏம்மா இன்னுமா உங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டு போல? அதுக்கு மேலே அங்கே இருந்தா காலி. ஆமென். பாருங்க, ராகேல திருமணம் நீ செய்யணுன்னா என்ன பண்ணணும்? நீ 7 வருஷம் அடிமையாக வாழணும்னு தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஹல்லேலூயா. அதான் ஓசியாவில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. ஓசியா 12:12 சொல்லும், யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக அவன் ஆடு மேய்த்தான். ஆமென். ஒரு பெண்ணுக்காக அவன் ஆடு மேய்த்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ராகேலுடைய கேரக்டரை குறித்து பார்ப்போமானால், வேதத்தில் ராகேலுடைய குணதிசயங்கள். ஏன் ராகேலை குறித்து பார்த்த முகத்தை குறித்து சொல்கிறேன்னா, ராகேலுடைய குணதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? வேதத்தில் அவள் ஒரு நாளும் ஜெபித்ததாக எங்கேயுமே இருக்காது. வேதத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா, ராகேல் தேவனை நோக்கி பார்த்தால் இல்லை ஜெபித்தாள்னு எங்கேயுமே இருக்காது. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவள் இருதயம் எப்போதும் அவள் வணங்குகிற விக்கிர ஆராதனை குறித்தே அவள் வாழ்க்கை இருக்கும். எப்படி இருக்குதா? விக்கிரக ஆராதனை குறித்து மாத்திரம் இருக்கும். விக்கிரகங்கள் மற்றுமான காரியங்கள் மாத்திரம் அவள் நினைவில் இருக்குமே தவிர, தேவனை அறிகிற அறிவோ இல்லை தேவனை தேடுகிற ஒரு தேடுதலோ அவள் வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் நீதிமொழிகள் 31:30 சொன்னேன், 10 சொன்னேன், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யா? ஆமென், ஹல்லேலூயா. இவனுடைய கண்களுக்கு அது பிரியமாக இருந்ததே தவிர தேவனுடைய கண்களுக்கு அது பிரியமாக இல்லை. அவளுடைய அடுத்த குணாதிசயங்கள் பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 30:1-2 நீங்கள் வாசிக்கும் போது, அவள் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொள்ளுகிறவளாய் இருந்தாள். வாசிங்க அந்த வசனத்தை பாருங்க. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு எப்படி இருந்தா? தன் சகோதரியின் மேல் பொறாமை கண்டு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார்.
எப்படி இருக்கும்? குணசாலியான ஸ்திரீயை சரியா பிடிக்கலனா என்ன சொல்லும்? நான் ரொம்ப மிரட்டினா செத்து போயிடுவேன். ஆமென். எங்க ப்ராக்டிக்கலாக பிரசங்கிச்சு கொண்டு இருக்கிறேங்க. வேதமும் வேண்டும் நம் வாழ்க்கையில் நடக்கிறதும் இருந்தால் தான் வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நான் யாரையும் குற்றப்படுத்தியோ இல்லை யாரையும் டீபார் பண்ணியோ பேசலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற முகம் எப்படி இருக்கிறது? இது வெறும் பொம்பளைக்கு மாத்திரம் பிரசங்கம் இல்லை, ஆம்பளைக்கும் சேர்த்து தான் வேதம். ஆமென். வேதம் இரு பாலருக்கும், ஆணுக்கு மட்டும் அந்த செய்தி அல்ல, பெண்ணுக்கும் சேர்த்து தான் அந்த செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னது? நான் சொல்லுங்களேன், எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? சாகுறேன். ஆண்டவர் அவள் பண்ணுற கொடுமையை பார்த்து அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 2வது வசனத்தை வாசிங்க, அழகான வார்த்தை. ராகேல் கிட்ட சொல்றான் பாருங்க, நான் உனக்கு குழந்தை கொடுக்காம போல கர்த்தர் உன் கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் கணவன் மனைவி எதிரும் புதிருமா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அடைச்சிடுவார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் சரியான உறவு இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துருவார், இல்லை பிள்ளைகள் வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தை தடுத்துருவாருங்க. ஆமென். நீ சந்திக்கும் முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் தந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படி கொண்டு போறீங்க பாருங்க. அவன் சொல்றான், யாக்கோபு அவளை பார்த்து சொல்றான், நான் எதுவும் பண்ணல, கர்த்தர். வாசிங்க, சத்தமா வாசிங்க. தேவனாலே அவன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் என்ன அல்ல, தேவனானவன் அல்ல. ஹல்லேலூயா. 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 நீ சந்திக்கிற முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன் வாழ்க்கையில்? கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தில் ஓடுனா கர்த்தர் அடைப்பார். ஆமென். கர்த்தர் அடைப்பார். அப்போ அந்த லேயாளை குறித்து பார்க்கும்போது லேயாளுடைய கண் எப்படி இருக்கிறதா? கூச்ச பார்வையாக இருக்கும். ஆமென். லேயாளுடைய கண்ணு கூச்ச பார்வையாக இருக்கும். அவளுக்கு அக்கா. ஆனால் இவ எப்படி இருக்கிறா? அவள் மேலே பொறாமை கொண்டு அவளை நெருக்கினதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறார். ஆமென். அது மாற்றம் அல்ல. இங்கு இன்னொரு காரியத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த அடுத்த காரியம், யாக்கோபு தேசத்தை விட்டு கிளம்பும் போது ராகேல் என்ன பண்ணுறா தெரியுமா? அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கிறா? ஒட்டகத்து மேலே வச்சு கொண்டு, தேவன் அழைத்தது காரியம் வேற, ஆனால் அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் எது மேலே இருக்கிறது? அவள் ஆராதிக்கிற அந்த விக்கிரகத்தின் மேலேயே தான் இருக்குது. என்ன பண்ணுறா? அந்த விக்கிரகத்தை அவள் திருடி கொண்டு வந்து அந்த கழுதின் அந்த ஒட்டகத்தின் மேலே சேனை வைத்து அந்த ஒளிச்சு வெற்றி அவங்க அப்பா லாபான் வந்து கேட்கும் போது சொல்கிறா, மிக அழகாக எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கிறா பாருங்க. வாசிங்க, ஆதியாகமம் 31, 34, 35 வாசிங்க. 35ஆம் வசனம் சொல்லும், பெண்களுக்கான மாத வழிபாடு இருக்கு என்று சொல்லி விக்கிரகத்தை மறைத்து அதன் மேல் அவள் என்ன பண்ணியிருந்தாள்? உட்கார்ந்திருந்தாள். எப்படிப்பட்ட ஒரு முகத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பான் பாருங்க. ஆமென். இந்த முகத்தை கர்த்தர் அவனுக்கு கொண்டு வந்து விடவில்லை, அவன் தேடின முகம். ஆமென். ஹல்லேலூயா. அது மாற்றம் அல்ல. இங்க ஆதியாகமம் 35:16 19ஆம் வசனம் வாசிக்கும் போது அவள் பெத்லகேமுக்கு போகும் வழியிலே பிரசவத்திலே என்ன பண்ணாள்? மரித்து போனாள். அவளுக்காக யாக்கோபு 20 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அடிமையாய்
தன்னுடைய வாழ்க்கையை கழித்தான். ஆமென், ஹல்லேலூயா. 20 வருடம் தேவன் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பின அவனுடைய வாழ்க்கையில ராகேல் தன்னுடைய வாழ்க்கையில உள்ள வந்தது நிமித்தம், தேவனுக்கு சித்தமானவை அவன் எடுத்துக்கொள்ளாதது நிமித்தம் 20 வருடம் அவன் அடிமையாய் தன்னுடைய மாமன் வீட்டில் அவன் அடிமையாய் வேலை செஞ்சான். ஆமென். ஒரு எஜமானாய் கூட இல்லைங்க, அடிமையாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முகம் முடிந்த பின்பு அடுத்த ஒரு முகத்தை யாக்கோபு சந்திக்கிறான். அதுதான் லாபான். லாபானின் முகம். லாபான் என்று வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வெண்மை என்று அர்த்தம், வெள்ளை என்று அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்துக்கும் லாபானுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த லாபான் என்ற பெயருக்கும் அவனுடைய என்ன சொல்லலாம் கேரக்டருக்கும் சம்பந்தமே இருக்கா. லாபான் என்று சொன்னால் வெண்மை என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பாருங்க. யாக்கோபு என்னன்னா அவன் ஒரு லாபானை பார்த்தா ஒரு தந்திரசாலி, இன்னொன்று வஞ்சனை உள்ளவன். வஞ்சனை உள்ளவன் என்ன சொல்லலாம், செல்ஃப். நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் வாழணும், நான் தேசத்திற்கு ஜெபிக்க மாட்டேன், யார் எப்படி போடான்னா நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்படி நான் ஆலயத்திற்கு வருவர்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பிறர் நலம் நோக்கிற ஒரு எண்ணமே லாபானோட வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. இந்த லாபானை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு 6 அடி அவன் பாஞ்சானா. ஏன்னா யாக்கோபு என்று சொன்னாலே என்னன்னு அர்த்தம், எத்தனை அர்த்தம். அவன் 6 அடி பாஞ்சானா, லாபானு 60 அடி பாயிரவனாக இருப்பான். எப்படியாப்பட்ட மாமனாராக இருப்பான் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, லாபான் உடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் யாக்கோபை என்ன அழகாக கூப்பிடுவான் தெரியுமா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 13 15 வருஷம். லாபான் என்று சொன்னால் வெண்மை என்று அர்த்தம். அந்த வெண்மை உள்ள இருதயம் எப்படி இருக்குதுன்னு வாசிக்கலாமா? வாசிங்க. ஆதியாகமம் 29 13-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஏன்னா அவன் அக்காவை கட்டி கொடுக்கும் போது, தன்னுடைய சகோதரியை கட்டி கொடுக்கும் போது வந்தவங்க எல்லாம் கொடுத்து பொண்ணை எடுத்துகிட்டு போனாங்க. எலேசர் பொண்ணு பார்க்குறான். யாருக்கு? ஈசாக்குக்கு. பொண்ணு வீட்டில் கொடுத்து தான் விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் எப்படி பண்ணுறான், எல்லாத்தையும் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். இவனுடைய எண்ணம் எங்கே இருக்குது, மருமகன் நல்லா கொண்டு வந்திருக்கிறான். அதே எண்ணத்தோடு வஞ்சனையோடு கூட 14வது வசனத்தை வாசிங்களே. எப்படி? நீ என் எலும்பும் என் மாம்சம் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். எப்படி சொல்றான்? நீ என் எலும்பும் என் மாமிசமாக இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ சும்மா உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. 1 மாதம் வரைக்கும் ஹனிமூன் பீரியட்டு. நாங்கள் இந்த வேலையில் இருக்கும்போது புதுசாக ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்கன்னு நினச்சிங்களேன். 1 மாதம் ஹனிமூன் பீரியட்டுன்னுவாங்க. ஹனிமூன் பீரியட்னா என்னன்னா, அவன் உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், ஏது செய்யணும், அவனை கண்டுக்கவே மாட்டோம். அவர் லேட்டாக வந்தாலும் தம்பி சீக்கிரம் வந்துடும், எல்லாம் முடிஞ்சிடும். கரெக்டாக 1ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிக்கும் போது அன்றைக்கி தான் ஹனிமூன் பீரியடு க்ளோஸ் ஆகும். என்ன பீரியடு? ஹனிமூன் பீரியட். ஹனிமூன் பீரியட்னா நீங்கள் உடனே வேறு எதனா நினச்சிக்காதீங்க. வேறு எதுனா, அதாவது சுதந்திரமாக எப்படி ஒரு திருமணமானால் கணவன் மனைவி புதுசாக
திருமணமானால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நல்ல பெற்றோருக்கு அழகு அதுதான். எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க? உள்ளே மூக்கு நுழைக்க மாட்டாங்க. பிள்ளைகள் காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மூக்கு நுழைக்க மாட்டாங்க. கணவன் மனைவி காரியத்தில் உள்ளே நுழைக்க மாட்டாங்க. அதுபோல் ஹனிமூன் பீரியட் 1 மாதம் வரைக்கும் லாபான் யாக்கோபை நோக்கி, சரி நான் வேலை காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு உள்ளார். நம்ம தலைவர் அந்த 28 நாள் சும்மா மேனேஜர்கிட்ட டீ வாங்கி குடிக்கிறதும், மேனேஜர் கூட ஊர் சுற்றுறதும், ஜாலியாக போகிறதும். சார் வர 28ஆம் தேதி முடியும் போது தம்பி என்ன ரெக்கார்டு எடு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே, கதை அடிமைத்தனம் ஆரம்பிக்கிறது. அந்த 28 நாட்களில் எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு 28ஆவது நாள் வரும்போது அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சானா மேனேஜர் அவனுக்கு அடிமை. இல்லைன்னா 3 நாள் கழித்து சம்பளம் வந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. அதுபோல் யாக்கோபை பார்த்து லாபான் சொல்கிறான், வாசிமா நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்குற? அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்? ஐயோ நீ என் அக்கா பையன், ஆச்சா பூச்சா எல்லாம் சொல்லி முடிச்சு 1 மாதம் நல்ல சாப்பாடை போட்டு, ஏன்னா வீட்டில் 2 தர்த்தலைங்களை தள்ளி விடணும்ல, செலவே இல்லாமல் எப்படி அவங்க சகோதரியை அப்படி அழகாக தள்ளி விட்டாலும் அதுபோல் எவன்டா மாட்டுவானா? லாபான் கரெக்டாக உள்ள யாக்கோபு வந்து சரியாக உள்ளே வந்து லாக்கானா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாக்கானவன் லாக்கானது தான் 20 வருஷம் வரைக்கும் லாக்கை உடைக்கவே முடியல. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னா முதல்ல? வாப்பா நீ என் எலும்பும் மாமிசம். உலகமும் நம்மளை பார்த்து அப்படி தான் இழுக்கும், அப்படி தான் என்ன பண்ணும்? இழுக்கும். நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? ஆள் அவன் தான் உன்னை காலி பண்ண போகிறான்னு அர்த்தம். 47 வருடம் எங்கள் தகப்பனுடைய ஊழியத்தில் பார்த்து 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 எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தா ஐயா பாசு, ஐயோ கொஞ்ச நாள் கழித்து அவங்க கொடுப்பாங்க பாருங்க கதை, செய்யாததை செஞ்ச மாதிரியும். நாங்கள் இந்த இடத்த வாங்கும்போது எங்களோடு கூட இருந்தவர்கள் 7:30 மணி வரைக்கும் அபிஷேக கூட்டம். என்ன கூட்டம்? அபிஷேக கூட்டம். 9 மணிக்கு இந்த இடத்த வாங்குறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலை பேசுகிறாங்க. ஆவியில் அப்படியே என்னது? ஆவியில் கர்த்தர் நிமித்தம் வாயிலேருந்து வர வாது எங்களுக்கு இங்கே அத்தை ஃபோன் அடிக்கிறாங்க. என்று இந்த இடத்த வாங்குறதுக்கு நீ யாராவது அனுப்பிச்சியா? எங்களுக்கே வழி இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம், ஜபத்தில் உட்காந்துருக்கோம். இல்லை இல்லை இன்னார் ஒருத்தரை ஒரு சேட்டை கூட்டின்னு வந்து விலை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த இந்த இடத்த விலை பேசிகிட்டு இருக்காங்க. யார்? அபிஷேகத்தில் நிறையிறவங்க. 7:30 மணி வரைக்கும் கூட நிறைஞ்சவங்க 9 மணிக்கு என்ன ஆவிங்க? அது என்ன ஆவி? கவனமாக இருக்கணும். ஆமென். எப்படி? ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு பழக்கம் கெட்ட சேர்ப்பார். நம்ம யூதாஸ்லாம் கெட்ட சேர்க்கறதே இல்லை எப்போதும். ஆமென். அதுக்கப்புறம் அவரே கலண்டு போயிட்டார். பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யூதாஸுக்கு பாருங்கள், ஆண்டவர் எப்போதும் என்ன கொடுக்கல? மன்னிப்பு கொடுக்கவே இல்லை. அவனே என்ன பண்ணிட்டான்? நாண்டு கொண்டு சேர்த்துட்டான். ஏன்னா ஆண்டவரை முத்தம் செஞ்சுட்டு என்ன பண்ணா? பேதுருவாது அவர் அடிக்கிறாங்களா உதைக்கிறாரான்னு கிட்ட வந்து பார்த்துனாவது இருந்தானே தவிர, பாருங்கள் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம், அதுக்குள்ளே மாறக்கூடாது. லாபானு எலும்பும் சதையும் சொல்லி கூட்டிகிட்டு போய் 1 மாதம் நல்லா சாப்பிட்டு மருமகன் கதை என்னான்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்கிறான். சும்மா இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நீ என்ன பண்ணு, சும்மா எனக்கு வேலை செய்யாமல் சம்பளத்துக்கு வேலை செய். ரைட், ஒத்துக்குண்ணா. அடுத்தது, நான் உன் பொண்ணை விரும்புகிறேன். ரைட், 7 வருஷம் வேலை செய்.
வேலை செஞ்சு முடித்தாங்க ராகேலுக்காக. வேலை செஞ்சு முடித்தோன்னே திருமணம் முடிந்த பின்பு அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், பொண்ணை மாற்றிட்டான். என்ன பண்ணிட்டான், பொண்ணை மாற்றி லேயால் உள்ளே அனுப்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து வரும்போது சொல்கிறான், எங்கள் ஊர் பிரகாரம் மூத்தவர்களுக்கு திருமணம் பண்ணாமல் சின்னவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, திருமணம் பண்ண முடியாது. நம்ம பயப்பில் ராகேல விட்டா வாழ்க்கையில்னு அப்படியே நின்று இருக்கிறான். அப்போ கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கல. லாபானுடைய வஞ்சனை காரியங்கள் பாருங்கள் இன்றைக்கி எப்படி உலகம் இருக்கிறதுன்னு. அது மட்டும் முடியலைங்க. முடிந்த பிறகு சொல்கிறாரு நம்ம லாபான் சொல்கிறாரு, 7 நாள் வேலை செய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திருப்பி 7 நாள், 7 வருஷம் முடிஞ்சு திருப்பி 7 நாள் வேலை செய். வேலை செஞ்சு முடித்த பிறகு திருமணமுக்கு திருப்பி கொண்டு வந்து நிற்க வச்சா இன்னொரு 7 வருஷம் அடிமையாக வேலை செய்யறா. யாருக்காக, ராகேலுக்காக. ஆனால் ஒரு காரியம் பார்க்கணுங்க, கண்ணு கூச்சம் உள்ள பெண்ணை என்ன அழகாக தந்திரமாக கட்டி கொடுத்தாங்க பாருங்கள் லாபானு. ஆமென். என்ன தந்திரமாய் கட்டி கொடுத்தான். இன்றைக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக மேற்கொண்டுடும். எப்படி, ஜெபத்துக்கு நீ ஏன் போய் என்னப்பா பண்ண போகிற, அவ்வளோதான். 2 பேர் நட குதிக்க போகிறாங்க, நம்ம போய் ஏன் குதிக்கணும். ஹல்லேலூயா. அங்கே என்னத்துக்கு போகணும், இங்கே வாங்க போகலாம். இன்றைக்கு அநேக நேரம் இப்படிப்பட்ட வஞ்சகமான ஆவிகளுக்கு நாம் விலகி காக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. லாபான் அவனை அழைக்கும் போது அப்படியே போய் யாக்கோபு விழுந்தான். அது 20 வருடம் அவன் வாழ்க்கையை தரமட்டமாய் மாற்றினது. அது மட்டுமல்ல, லாபானை குறித்து இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிப்பினானா, 7 வருஷம் முடிந்தது மாற்றம் இல்லைங்க, 10 முறை அவன் சம்பளத்தை என்ன பண்ணான், மாற்றினான். எத்தனை முறை, 10 முறை மாற்றினான். எப்போல்லாம் போய் கேட்குறானோ அப்போல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு கதை கொடுப்பான். கடைசியாக யாக்கோபு விடுற மாதிரி இல்லை, இத்தனை வருஷம் நான் இருந்துட்டேன். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு ஞாபகம் வருது, நான் என் வீட்டுக்கு திரும்பி போகிறேன், எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணு, செட்டில் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், சரி இவ்வளோ நாள் நீ சம்பளத்துக்கு வேலை செஞ்ச, இனிமேல் என்ன பண்ணு, நீ வர்ற ஆடை நல்ல ஆடெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஆடெல்லாம் என்ன பண்ணிட்டான், யாக்கோபின் கரத்தில் கொடுத்தான். யாக்கோபு தேவனோடு கூட இருந்ததுனால, தேவன் அவனை நேசித்ததுனால யாக்கோபின் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபானை போல வஞ்சிக்கிறவர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியத்தை ஒரு நாளும் வைத்துக் கொள்ளாதே. இங்கே மிக அழகாய் வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, லாபானுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அவன் எல்லாவற்றிலும் அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 30:25 33 வசனங்களை வாசிக்கும் போது லாபானுடைய இருதயம் கடின வஞ்சனை உள்ள இருதயம் மாற, கடின இருதயம் வேற, கடின வஞ்சனை உள்ள இருதயம். அது எப்படி தெரியுமா இருக்கும், அதை பார்க்கவே முடியாது, ஆனால் அது உன்னை பாதாளத்துக்கு மிக அழகாய் கொண்டுடும். ஆமென். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. லாபானுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது லாபான் யாக்கோபு வளருற வரைக்கும் அவன் என்ன பண்ணல, ஒன்றுமே முகத்தை சுளிக்கவே இல்லை. ஆதியாகமம் 31:1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 2வது வசனம் சொல்லுகிறது, அது நேற்றை முந்தின நாள் இருந்தது போல இராமல் இன்று வேறுபட்டிருந்தது. ஏன், யாக்கோபு வளர ஆரம்பித்தவுடன் லாபானுக்கு உள்ள இருக்கிற இருதயத்தின் நினைவுகள் வெளியில் வர ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கலப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிறன் சிநேகிதனை அவன் பிரித்து விடுகிறான். அது மாற்றமல்ல, 29:30 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:29-30 சொல்லுகிறது, நலமல்லாத வழியிலே அவன் நடக்க பண்ண வைப்பான். ஆமேன். நலமல்லாத வழியிலே அவன் நடக்க பண்ண வைப்பான்.
அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 20:17 சொல்லுகிறது, வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? இன்பமாய் இருக்கும். இங்க வந்து பாருங்களேன், இங்க கொஞ்ச நேரம் இதை பாருங்களேன், சொல்லும் போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை மென்ன ஆரம்பிச்சவருக்கு என்ன ஆகிறது? பின்பு அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். லாபான் யாக்கோபை அழைக்கும் போது எப்படி அழைத்தான்? அருமையான போஜனெல்லாம் கொடுத்து நல்லா அழைச்சி உள்ள கொண்டு வந்தாங்க. நாட்கள் கடந்த பின்பு அந்த போஜனம் எப்படியாய் மாறுச்சு? வாய் பருக்கை கற்களால் என்ன பண்ணப்பட்டுச்சு? நிரப்பப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்திற்குள்ள நம்ம பார்க்கும் போது எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் உள்ள போய் மாட்டிக்கின பின்பு அசைவு போடி ஜீரணம் ஆகும் போது தான் தெரியும், பிரியாணி சாப்பிடணுமா தயிர் சாதம் சாப்பிடணுமான்றது நம்ம உடம்புக்கு என்ன என்பது தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அழைக்கும் போது வஞ்சகமாக அழைத்தான். இங்கே நீதிமொழிகள் 21:10 சொல்வது, துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு என்ன பண்ணாது? இரக்கமே காட்டாது. துன்மார்க்கனுடைய மனம் எப்படி இருக்குமா? பொல்லாப்பை செய்ய தோணும். விசுவாசிகளா இருந்தாலும் பழகும் போது பார்த்து பழகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? லாபானை போல இருக்கிற ஆவிகளோடு கூட இணைப்பிலானால் நீ வளரும் போது அது உன்னை என்ன பண்ணும்? வளர விடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாது. ஆமென். லாபான் யாக்கோபு வளர்வதை பார்த்து அவனால் என்ன பண்ண முடியல? ஜீர்ணிச்சிக்க முடியல. அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்ததுனால லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அவன் நல்லா அறிந்திருந்தான். ஆமென். இங்கே வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 பேதுரு 2:1 சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 சொல்லுகிற காரியமானது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி என்ன பண்ணு? சோதித்து பார்க்கணுங்க. அதே 2 பேதுரு 2:1 சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதருக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. உங்க விசுவாச வாழ்க்கையில வேதத்தில் இது இல்லை அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றவங்களை விட்டு தள்ளி நில்லுங்க. லாபானை போல உன்னை வஞ்சித்து உன் கையில் இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு அப்புறம் உன்னையே நடுத்தருல மைக்கு போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. உங்கள் வீட்டு கதையும் உங்கள் குடும்பத்து கதையும் பப்ளிக்கில் ஓடும். ஆமென். கள்ள போதர்கள் என்று சொல்லி தங்களையே ஏமாற்றுகள் பின்பதாக லாபானை போல் அலைந்து திணறுகளுக்கு முன்பதாக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 யோவான் 4:1 சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்பதை என்ன பண்ணுங்க? சோதித்து பார்க்கணும். நான் இது பண்ணுவேங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? என் வாழ்க்கையில் சொல்றவங்களுக்கு மாத்திரம் கவனிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாஸ்ட் பேசுகிற கதை, நான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் தேவன் உனக்கு என்ன செய்கிறார், இது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறவர்களை கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்தில் எப்படி தெரியுமா, இன்னைக்கு நீ எப்படி இருக்கன்னு சொன்னாதாங்க சுவிசேஷம். ஹல்லேலூயா. நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிற அது இருந்தாதான் உங்களால் அடுத்தவங்களுக்கு தேவன் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் பிரசன்ட் வாழ்க்கையில் பேசவே பேசாதுங்க. இன்னைக்கு அதாவது என்ன சொல்லலாம்,
இன்னைக்கு இருக்கிற காரியம் என்ன என்பதை உன் வாழ்க்கை இருந்தாதான் உன்னால் தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே வந்தபோது எத்தனை வீடு இருந்தது தெரியுமா? நீ கர்த்தருக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு எத்தனை வீடு வச்சிருக்க? ஹல்லேலூயா. நான் அந்த காலத்தில் எப்படி, இந்த காலத்துக்கு வரவங்க கிட்ட நம்ம என்னங்க சொல்ல போகிறோம்? உன் சந்ததிக்கு, உன் பிள்ளைங்க கிட்ட நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுவான், இன்னைக்கு எப்படி நீ வாழ்கிறத சொல்லு. அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. லாபானை போல ஆட்டு தோலை போட்டு கொண்டு ஓநாய்களுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அழைக்கும் போது பழகும் போது நல்லா தாங்க இருக்கும். உள்ள பூந்து பார்த்தா தான் கதை என்னன்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, நேற்று பார்த்ததற்கு இன்று உன் தகப்பனுடைய முகம் எப்படி இருக்கிறது? வேறுபட்டதாக இருக்கிறது என்று யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்தில் சொல்லுறான். உயராத வரைக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பித்தா உன்னோடு இருக்க சுற்றியில் இருக்க லாபானை பார்த்துட்டீங்கன்னா தள்ளி போயிடு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாற்றம் இல்லை, எல்லாம் முடிந்து லாபான் அவனை அனுப்ப மாட்டான்னு லாக் பண்ணி உள்ள வச்ச பின்பு தான் யாக்கோபு மூன்றாவது முகத்தை பார்க்கிறான். அழைத்த தேவனை நோக்கி பார்க்கிறான். இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 31:21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவனுங்க பாருங்க, இங்கே வாசிக்க கேட்கலாம். 11-13 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 31:11-13 வசனங்கள். சொப்பனத்தில் யாக்கோபே என்றான். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின. பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. எப்போ பேசுகிறார் ஆண்டவர்? 20 வருஷம் கழிச்சு லாபான் அவனை ஒன்றில்லாமல் ஆக்கி யாக்கோபை உட்கார வச்ச பின்புதான் வனாந்திரத்தில் அழைத்த தேவனை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2வது அந்த 31ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைக்கு முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டதாய் காணப்பட்டது. அந்த வேறுபட்டதாய் காணப்பட்ட பின்புதான் தேவனுடைய முகத்தை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. 20 வருடத்தை அவன் வாழ்க்கையை வீணடித்து எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாறின பின்பு தேவன் சந்தித்த தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் அவனுக்கு முன்பதாக இறங்கி வந்து அவனோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அந்த 13வது வசனத்தை வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது என்ன பண்ணு? எழுந்து தேசத்தை விட்டு புறப்பட்டு திரும்பி போ என்று சொன்னவர் என்றார். ஆமென். சொன்ன பின்பு தைரியமாக யாக்கோபு எழுந்து நடக்கிறான். ஆமென். அந்த அவன் மனைவி கிட்ட வந்து சொல்கிறான், நேற்று பார்த்த முகத்தை போல உங்கள் அப்பா முகம் இன்னைக்கு இல்லை. எச்சரிக்கையாயிருங்க. உன் விசுவாச வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி முகங்கள் உன் பக்கத்தில் இருக்குதா?
உன் பரிசுத்தத்தை குலைத்து போடுகிற மாதிரி காரியம் உள்ளவர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்களா? அது யாராவனா இருக்கட்டுங்க, மாற்றிடு. இடத்த விட்டு என்ன பண்ணு, வந்துடு. ஆமென். பாருங்க, ஒரு வேளை யாக்கோபு ஆண்டவர் பேசியும் அவன் சத்தெல்லாம் இருந்தானா, 1வது வசனத்தில் யாக்கோபு மேலே அவனுடைய மச்சானுங்க என்ன பண்ணுறானுங்க, திருட்டு பழி போடுறானுங்க. என்னன்னு, எங்கள் அப்பா அது உள்ளதெல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான், திருடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. திருட்டு பழி போடுறதோடு விட்டுருப்பானுங்க, அவங்கள போட்டே தள்ளிட்டு இருப்பான். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். பிரியமானவர், இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள், உங்களை சுற்றி இருக்கிற முகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வஞ்சிக்கிறதோடு கூட இருக்கிற மனுஷனோடு உன் வாழ்க்கை இருக்கிறதா? விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு உன்னோடு கூட பழகிறவர்கள் ஆட்டு தோலை போற்றிக்கொண்டு ஓனாயை போல இருக்கிறார்களா என்று நீ என்ன பண்ணுங்க, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்க. ஆமென். ஆமென். யாக்கோபு அவனுடைய மாமனின் முகம், லாபானின் முகம் மாற ஆரம்பிச்சு அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய எல்லா சொத்து ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உனக்கு தந்த குடும்பம் மிக முக்கியங்க. கணவன் மனைவி வாழ்க்கை, பிள்ளை மிக முக்கியம். பிள்ளைகள் பெற்றோர் வாழ்க்கை மிக முக்கியம். நீங்க ஒரு மனமா இருந்தாதான் உன் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அது ஒரு மனத்தினால் கட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு விட்டுட்டு ஓடி வரல. அவன் போய் தன்னோட மனைவி இடத்துல சொல்றான், நேத்து உங்க அப்பா அவன் பார்த்த முகத்துக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கு எப்படி இருக்கு? ராகேல் கீழ்ப்படியாதவன் தான், ஆனால் இந்த விஷயத்தில் அவள் கீழ்ப்படிந்தாள். தன் கணவன் சொல்லுகிறதை அவள் கீழ்ப்படிந்தாள். தனக்கு தேவன் தந்த அந்த காரியம் என்று அவள் ஏற்றுக்கொண்டு அவனோடு கூட என்ன பண்ணுறாள், கீழ்ப்படிந்து. ஐயோ, நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற, நீ போடா அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லலை? எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் இருக்குது, நான் வரல, நீ இருந்தா இரு, நீ வேணா கிளம்பு போ, நான் இங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணலை, சொல்லலை, சொல்லலை. தேவன் சொன்னபடி அவன் சொன்னான். 2 பேரும் அப்பங்கிட்ட சொத்து இருந்தானா, எது இருந்தானா, கணவனோடு கூட பிள்ளைகளோடு கூட அவன் அங்கிருந்து கிளம்பினான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை பார்த்த பின்பு அவன் வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறினதுங்க. 20 வருட வாழ்க்கையை தொலைத்த அவன் வாழ்க்கையை மீண்டும் தேவன் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மிக கவனமாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், கணவன் மனைவி வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. லாபானை போல உள்ளவர்கள் இடத்திலிருந்து உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கள். ஆமென். யாரா வேணா இருக்கலாம், whoever may be. கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து உன் குடும்பத்திற்கு நீ உட்கார்ந்தினா பிரிந்து போனதை தானா கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருப்பார். எத்தனை லாபான்கள் பூந்தாலும் சரிங்க, தேவன் யாக்கோபோடு இருந்தது போல உன்னோடு கூட இந்த கால வேளையில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வருஷம் அவன் தேவனை மறந்தான். ஒரே நொடி அவன் மாமனார் முகம் மாறினோ கர்த்தருடைய முகத்தை பார்த்தான். ஆமென். உணர்வுள்ள இருதயத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, இங்கே ரோமர் 16:20 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, இங்கே இன்னொரு காரியம் வாசிக்கலாம். தேவனுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, லாபான் அவனை துரத்தி கொண்டு 31ஆம் அதிகாரத்தில் 54 55 வசனங்கள் சொல்லுகிறது. லாபான் அவனை முறியடிக்க என்ன பண்ணுறான், துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் லாபானை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் லாபானோடு கூட பேசினா யாக்கோபை தீமை செய்ய கூடாது என்று. ஆமென். அவ்வளவு நாள் மருமகனை எப்படி வச்சிருந்தான், வேலைக்காரனோட கேவலமா. அங்கே மேய்க்கிற மந்தையில் இருக்கவனு கூட மரியாதை இருந்திருக்குதுங்க. ஆமென். ஆனால் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு என்ன இல்லை, மரியாதை இல்லை. அவங்ககிட்டயே ஏமாற்றி
அவங்ககிட்டயே எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனையே என்ன வச்சுட்டாங்க, வேலைக்காரனாய் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ யாக்கோபோடு கூட நிற்க ஆரம்பித்தாரோ, லாபானோட இரவு பேசுகிறாரு, லாபானே, யாக்கோபு என் தாசன். ஆமென். யாக்கோபு என் தாசன், அவன் மேலே நீ என்ன பண்ணிடாத, தீமையை கொண்டு வராதே என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசினதினால ஆதியாகமம் 31:54-55 சொல்லுகிறது, லாபான் அவர்களை ஆசீர்வதித்து அவன் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா, அடுத்த முகம் ஏசாவை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 32:1-7 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 4-7 ஆதியாகமம் 32:4-7 யாக்கோபு மிகவும் பயந்தான். ஏசாவை சந்திக்க 20 வருஷம் கழித்து என்ன பண்ணுறான், தேவன் சொன்னபடி தன்னுடைய தேசத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். ஏன்னா அவனுடைய பயம் என்னது, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தந்திரமாக என்ன பண்ணான், தன்னுடைய தகப்பன் இடத்திலிருந்து வாங்கி கொண்டான். அவன் வாங்கி கொண்டு ஓடின பின்பு ஏசா சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா மண்டை போடும் போது நீங்கள் வந்து நண்டா ஆகணும், அன்றைக்கி நான் அவனை என்ன பண்ணுறேன், போட்டு தள்ளுறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது ஆதியாகமம் 27:4 சொல்லுகிறது, என் தகப்பனாக துதிக்கும் நாட்களில் வரும், அப்போது யாக்கோபை கொன்று போடுவேன் என்ற வார்த்தைக்காக யாக்கோபு என்ன பண்ணுகிறான், பயப்படுகிறான், தன்னோட தேசத்திற்கு கடந்து செல்வதற்காக. இங்கே 32:30 சொல்லுகிறது, பெனியேல் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 33:1-4 சொல்லுகிறது, அவர்களுக்காக தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆமென். எப்படி அவன் பயந்து நடுங்கி தேவனுடைய சமூகத்தில் இரவு உட்கார்ந்து அழுகிறான். ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் யாக்கோபுக்கு இறங்கி வந்தார். ஒரு மனுஷன் போராடுவதை போல் அவன் போராடினான் தேவனோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டீங்கன்னா, 20 வருஷம் அவனை கொன்று போடுவேன் என்று காத்திருந்த அந்த ஏசாவினுடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் பேசினார். ஆமென். அந்த அதிகாரம் அழகாக 4 சொல்லுகிறது, இருவரும் கட்டி தழுவி அழுதார்கள் என்று சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 33:1-4 வாசிங்க. மூணாவது வசனம் வாசிங்க. மன்னிக்கும், நான் தான் அவர்களுக்கு நடந்து போய் ஏசாவை தரை மட்டும் என்ன பண்ணுவேன், 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி என் சகோதரன் எடுத்து சேர்ந்தான். எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் முகத்தை கட்டி கொண்டு இருவரும் என்ன பண்ணாங்க, அழுதார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்து பகைங்க, எத்தனை வருஷத்து பகை, 20 வருஷத்து பகை. 20 வருஷத்து பகை. அவன் தேவனுடைய முகத்தை அவன் கண்டது நிமித்தம் 20 வருஷ பகையை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜனமே, ஒருவேளை உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பகைகள் இருக்கலாம். இன்று என் தேவனாகிய கர்த்தர் எல்லா பகைகளையும் மாற்றுகிறார். 20 வருடத்து கழித்து அவன் சொல்ற ஒரு காரியம், அவனை கொன்னு போடுவேன் என்று சொன்னவன் இடத்துல இருவரும் கட்டி தழுவி அழுது ஒப்புரவானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய முகத்தை சந்தித்த பின்பு அவன் ஏசாவினுடைய முகத்தை சந்திக்கும் போது தேவன் அவனோடு கூட இருந்தார். இங்கே சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயில் நான் திருப்தியாகுவேன்.
ஆமென். அதே ஆதியாகமம் 32:31 சொல்லுகிறது, அவன் பெனியேலை கடந்து போனான், சூரியன் உதயமாயிற்று. யாராவது ஒரு ஆதியாகமம் 32:31 வாசிங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 17:15 வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. போதும் பாருங்க, எப்படி இந்த சூரியகாந்தி பூ, அந்த பூ மேலே சூரியன் பட்டவுடன் அது என்ன ஆகும்? அழகாய் உதிக்கும். அதுபோல ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள அந்த உறவை தேவனுடைய முகத்தின் பிரசன்னம் அவர்கள் மேல் உதித்த பின்பு அவர்களுடைய உறவை தேவன் மலர வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் மலர வைத்தார். 20 வருடம் கடினமான கசப்பு தேவன் மாற்றுகிறவராய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லாத வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. மீகா 5:5 சொல்லுகிறது, அவர் சமாதானக்காரர். தேவன் சமாதானக்காரராய் அவருடைய வாழ்க்கையில், யாக்கோபின் வாழ்க்கையில் இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பே, உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. ஹல்லேலூயா. நீதியின் நிலைத்திருந்து, நீதியில் யாக்கோபு நிலைத்திருந்ததனால அவன் தேவனுடைய திருமுகத்தை மீண்டும் கண்டான். அவர் சாயலில் அவன் திருப்தியானவனான். 20 வருட பகையை தேவன் மாற்றினார். நீதியின் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பே, உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விட என் தேவன் அன்பு விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். ஹல்லேலூயா, glory Lord, ஹல்லேலூயா. சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னொரு முறை சொல்வோமா? சோத்திரம். நீதியில் நிலைத்திருந்து, நீதியில் நிலைத்திருந்து உங்கள் திருமுகத்தை நான் காண்பேன் ஆண்டவரே என்று. ஓ ஹல்லேலூயா. இன்னொரு முறை நீதியில் உங்கள் திருமுகத்தை ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்லி துதிப்பே. யாக்கோபு சொன்னாங்க, அவன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் அவன் தேவனை பார்க்கிறவனாய் அவன் வாழ்க்கை மாற்றினான். அறுசுவை உணவு திருப்தியாக்கும் என் ஆன்மா. அறுசுவை உணவு ஹல்லேலூயா. சோத்திரம். சங்கீதம் 34:4 சொல்வது போல், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். இன்று என் தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை தடாமல் தைரியத்தின் ஆவி என்ற காலவெல்ல தருகிறார். ஏமான், ஏமான், ஏமான். திருமுகம் நான் காண்பே. எல்லா பகைகள் மாறுகிறது. 20 வருட கசப்பையை தேவன் மாற்றினது போல உன் குடும்பத்தில் உள்ள எல்லா கசப்புகளை மாற்றுகிறார். நீதியில் நீலை. நல்ல உற்சாகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய தேவனுடைய திருமுகத்தை காண்கிறேன். நான் வைத்தெழும் போது ஆண்டவரே சாயனா திருப்தியாவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
மீக 5:5 சொல்லுவது போல என் தேவன் வாழ்க்கையில சமாதான காரணராய் இருக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையில தேவன் சமாதான காரணராய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக அவன் சந்தித்த முகம் யோசேப்பின் முகம். ஆதியாகமத்தில் 45:26 பாருங்க. 17 வயதில் யோசேப்பின் 17 வயதில் யாக்கோபை விட்டு பிரிந்தான். அவனிடத்தில் செய்தி வருகிறது, உன் மகனை கொடிய மிருகங்கள் கொன்று போட்டது என்று யாக்கோபின் இடத்துல செய்தி வருகிறது யோசேப்பை குறித்து. ஆதியாகமம் 45:26 சொல்லுகிற ஒரு வார்த்தையானது பாருங்க. 22 வருஷம் கழிச்சு, 22 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று யோசேப்புக்கு வருகிற பதில், யோசேப்பின் இடத்திலிருந்து வருகிறது யாக்கோபுக்கு, யோசேப்பு சாகவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று 22 வருஷம் கழிச்சு, சரியா 22 வருடங்கள் கழித்து யாக்கோபுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், உன் மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று. ஆமென். எத்தனை வருஷம்? 22 வருஷம். 22 வருஷம் யாக்கோபு எந்த விதமான சந்தோஷத்திற்கோ எந்த விதமான காரியத்திற்கோ அவன் என்ன பண்ணல போல. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் குழிக்குள்ள எப்போ என் சரிகிறும் போது அன்றைக்கு தான் என் துக்க நாட்கள் முடியும் என்று சொல்லுகிறான். அவன் மிக நேசித்த ஒரு மனுஷன் யோசேப்பு. ஆனால் அவருடைய சகோதரர்கள் அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி ஆட்டு ரத்தத்தை எல்லாம் கொண்டு அதை தேய்த்து கொண்டு வந்து தகப்பன் கரங்களில் தருகிறார்கள். 17 வருடம் 22 வருடம் கழித்து யாக்கோபின் இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க, உன் மகன் உயிரோடு கூட இருக்கிறான், உன் மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று. ஆதியாகமம் 45, 26, 28 வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் போது அவன் மூச்சு அடைத்து நின்று திரும்பி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். அவன் மரித்து போனான் என்று கேட்ட அதே செய்தி யாக்கோபுக்கு 22 வருஷம் அவன் கிட்ட வருது, யோசேப்பு உன்னுடைய மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசித்து பார்த்தேன், ஒரு சின்ன விஷயம் நம்ம கையில் ஒரு 2 நாள் காணா போச்சுன்னா அந்த வேதனை எப்படி இருக்கும்? அந்த வேதனை எப்படி இருக்கும்? யோசேப்பை அவன் பிரியமாய் அவன் மேலே அவன் பிரியமாய் இருந்தான். ஏன்னா அவன் ராகேலினுடைய மகன். யோசேப்பை தேவன் உயர்த்தினான். அவன் 22 வருஷம் எந்த விதமான சந்தோஷமான காரியமோ எதுவுமோ போகாதபடிக்கு யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. 22 வருஷம் கழித்து சொல்கிறாங்க, உன் பையன் உயிரோடு இருக்கிறான்ப்பா, உன் மகன் உயிரோடு இருக்கிறான். அதை கேட்கும் போது அவன் இருதயம் நின்று திரும்பி மூச்சு வந்ததுன்னு சொல்லுது. ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. இந்த கால வேளையில் யாக்கோபு அந்த 20 வருஷம் வேஸ்ட் பண்ணதை என் தேவன் அந்த மட்டாய் அவனை தண்டித்து மீண்டுமாய் அவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் மாற்ற செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்றம் அல்ல, 46:29 சொல்லுகிறது, அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து போனவனை அவன் இந்த உலகத்தில் இனி திரும்பி வரமாட்டான் என்று சொன்னவன் என் தேவன் அவனை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்று அவன் கேள்விப்படும் போது அவன் கட்டி அணைத்து அழுதான். ஆமென். ஒருவேளை இந்த கால் வெல்ல நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்போடு கூட இருக்கலாம். ஒருவேளை உறவுகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் மறைந்து போனதாக இருக்கலாம். யாக்கோபின் தேவன் இன்று உன் வாழ்க்கையை மீண்டுமாக
உன் செத்த நிலைமைகளை தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த 22 வருஷம் 20 வருடம் 22 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில் பிரிவு. அந்த 20 வருடம் தேவன் சொன்ன வாழ்க்கையை அவன் வாழாமல் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் ஆண்டவர் வைத்த ஒரு பெரிதான ஒரு ட்விஸ்ட் தான் அது. வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை வெற்றி வாசிங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்த வாழ்க்கையில் வாழ்ந்து தேவன் சொன்ன வாக்கு தத்துவம், தேவன் சொன்ன வழிகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் வெறுமையாய் தொலைந்து போனதாய் இருக்குமானால் தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிக்கிற நேரம் இன்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த பிரிவை தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும்? இங்கு வாசிக்கும் போது வாசிப்பிலானா இங்கே தேவன் சொன்னபடியே யாக்கோபினுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். வாசிக்க கேட்கலாம். 48 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கட்டி அழுகும் போது சொன்ன வார்த்தை, யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனால் என் தேவன் சந்ததியை பார்க்கும் வரை எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தமானதை தேவன் நிறைவேற்றி வைக்கிறவராயிருந்தார். நான் முடிக்கிறேன். யாக்கோபின் வாழ்க்கையில் தேவன் சொன்னபடியே செஞ்சாருங்க. ஆதியாகமம் 13-15 வசனம் சொல்லும் போது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததிக்கு தருவேன். 14 வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு பேசும்போது சொன்னார், உன் சந்ததி பூமியின் துளையை போல இருக்கும், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமி உள்ளவர்கள் எப்படி இருப்பார், வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. இன்றையுடைய வாக்குத்தத்தத்தின் ரேமா வார்த்தை இதுதான். வாசிங்க. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நல்ல சத்தியமா ஒருத்தர் நிறுத்தி நிதானமாய். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வருமான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் சொன்ன வாக்கின் பிரகாரம் யாக்கோபு கடந்து வந்த 5 முகங்களும் 5வது முகத்தை அவன் சந்திக்கும் போது, எதிர்கொள்ளும் போது தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஆண்டவர் அவனை பாதுகாத்தாருங்க. அவன் லாபானால் வஞ்சிக்கப்படும் போது அவனை பாதுகாத்தா. ஏசாவனை எதிர்நோக்கி கொன்று போடுவேன் என்று வரும்போது தேவன் அவனை பாதுகாத்தா. இழந்து போன தன்னுடைய மகனை மீண்டும் அவன் சந்திப்பதற்கு தேவன் அவனுக்கு பலனை தந்தார். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, இங்கே சங்கீதம் 34:19 சொல்வது போல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். இங்கே சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, அவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து யோசேப்பினுடைய வாழ்க்கையை அவன் ஆசீர்வதித்தான். மிக அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவன் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு 48 அதிகாரத்தை நீங்கள் முழுசு வீட்டில் போய் வாசிங்க.
அவன் தன்னுடைய சந்ததியாரை எல்லாரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லா யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆமென், ஹல்லேலூயா. 5 முகங்கள், யாக்கோபு எதிர்கொண்ட 5 முகங்கள் தேவன் அந்த ஆதியாகம் 28:15 சொன்னது போல அவனை திரும்பவும் அவன் தேசத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தருடைய முகத்தை அவன் தரிசித்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவன் வாழ்க்கையை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. அவன் முகம் பிரகாசம் அடைந்தது, அவன் முகம் வெட்கப்படவில்லை. ஆமென். அவன் முகமும் செத்து போகவில்லை. அவனுடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்ததை அவன் கண்கள் கண்டது. அவன் இழந்த தன்னுடைய எல்லா சமாதானம், தன்னுடைய எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலும் மிக அழகாக சொல்லியிருக்கும். அந்த அதிகாரத்தில் கடைசி லைனை வாசிங்க. அவன் இறப்பதற்கு முன்பதாக ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்க கேட்போம். கடைசி 2 வசனங்களை வாசிங்க, நான் முடிக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து யோசேப்பு தன் கண்களை மூடினான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது வேதம் மிக அழகாய். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16:20, சங்கீதம் 84:12 மிக அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அது மட்டுமல்ல, எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் அப்படி எழுந்து நிற்போம், தேவனிடத்தில் போகணும். என்ன அருமையான தேவன் பாரு, என்ன அருமையான தேவன். இருவரும் சேர்ந்து தன் தகப்பனை அடக்கம் பண்ணினார்கள். எது முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லுதோ அதை தேவன் முடித்து வைக்கிறவராய் இருப்பார். அதை அவர் முடித்து வைக்கிறவராய் இருப்பார். இன்றைக்கு ஏதோ ஒரு கதை கேட்டோன்னு கேட்டுட்டு போவாதீங்க. எதற்காக இதை விவரித்து சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முகங்களை நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய முகத்தை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? என்று யாக்கோபு தேவனுடைய முகத்தை சந்தித்தானோ, அவன் இழந்த வாழ்க்கையை தேவன் திருப்பி தந்தார். இழந்த வாழ்க்கையை தேவன் திருப்பி தந்தார். லாபானுடைய இடத்துல சம்பாதித்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். 20 வருடங்கள் அவன் வீணாய் கழித்ததை தேவன் நினைவு கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஏசாவை எதிர்கொண்டு சென்றபோது தேவன் அவளுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, எந்த சகோதரன் அவனை முறியடித்து போட வேண்டும் என்று நினைத்தானோ அதே சகோதரன் ஒன்று சேர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய அடக்க ஆராதனை அவர்கள் சமாதானத்தோடு கூட செய்தார்கள். முடியாத 20 வருட பிரிவை தேவன் ஒருமனப்படுத்தினார். தன்னுடைய மகன், இறந்து போன மகனை 20 வருடங்கள் கழித்து மீண்டும் தேவன் அவன் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். ஏன்னா தேவன் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், நான் உன்னை பாதுகாத்து நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பத்திரமாய் திரும்பி இந்த தேசத்திற்கு வரும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு மேற்குமாய் அவன் சந்ததி பழகி பெருகும் என்று சொன்னார். அது அந்த வார்த்தைகள் சொல்லி முடிக்கும் வரை தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அந்த யாக்கோபு என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, இனி நான் வெட்கப்படுவதில்லை, இனி என் முகத்தை என் தேவன் செத்து போவதில்லை என்று சொல்லுங்க.
இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இழுத்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்துக்கு பின்பதாய் நான் ஓடி இருக்கலாம், நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை நான் மறுதளித்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்று நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. யாக்கோபு தேவனை தேடினாங்க. அவன் தேவனுடைய முகத்தை பார்த்த பின்பு ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் மாற்றினார். எல்லாவற்றையும் மாற்றினார். இன்று வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இதே தருணம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வருமானு தெரியாது. இதே வார்த்தைகளை என்னால் நான் திரும்பி பேசுவேனா என்ன என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒப்புரவாருங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கிற கடினங்கள்னால உங்கள் குடும்பங்களை தேவன் தந்த உன் குடும்பத்தை நீர் வீணாக்கிடாதே. தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ மறந்துடாதே. லாபானை போல உள்ள மனுஷர்கள், வஞ்சனை உள்ள மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நீ அழித்து கொள்ளாதே. எப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலகு. தேவனுக்கு பிரியமில்லாத முகங்கள் இருக்குமானால் அதை விட்டு விலகு. இது தேவன் உன்னை நீ எப்போ வருவே என்பதை தேவன் அங்கலாய்த்து நின்று கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யாக்கோபு தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்தாங்க. பெனியேலுக்கு வந்தான். தேவனை அவன் தரிசித்து தேவன் சொன்ன பிரகாரம் தன்னுடைய தேசத்திற்கு அவன் திரும்பி சொன்னான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அவர் சமாதானக்காரர். அவர் சமாதானம் செய்கிற தேவன். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லா காரியங்களும் அவர் காரிய சக்தியாய் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று என்னை நான் யாக்கோபை போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. யாக்கோபு லாபானின் முகம் மாறின பின்பு அவன் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் வாழ்க்கை யாக்கோபை போல அவன் 20 வருடம் ராகேலுக்காக தன் வாழ்க்கை அடிமைப்படுத்திக் கொண்டான். பாவ உலகத்திற்காக, அவிசுவாச குடும்பங்களுக்காக உன் விசுவாசத்தை நீ இழந்துடாதே. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யாக்கோபை போல என்னை மாற்றுங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ராபா காபா லாபா ஷாகா தாபா ரீதா நாமா ரீகா தானாமா சந்தலா ராபா ரீதா நாமோ யந்தரபு. யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 170 வருஷமாக இருந்தது. தன்னுடைய சந்ததியாரோடு கூட, தன்னுடைய பிரிந்து போன தன்னுடைய பிள்ளையோடு கூட அவன் இருந்தான். ஆதியாகமம் 47:28 வாசிப்பிலானா. அவன் மரணமடையும் காலையும் சமீபித்த போது அவன் தன் குமாரனாக யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானா என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஓ ஹalleluya. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நாட்டுவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் உன்னை நடத்துவார். நாளும் துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளரின் உன்னை விட்டு ஒரு நாள் என் தேவன் ஒரு நாளும்
என்ற கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை, அவர் சொன்னதை செய்திடும். யாக்கோபின் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை செய்தார். என் வாழ்க்கையில் அவர் சொல்லி இருப்பாரானா, இன்று நீ ஒப்புக்கொடு. அவன் தேவனையே நம்பியிருந்தபடியா அவன் எல்லாவற்றிலும் தேவன் அவனை பாதுகாத்தான். அவன் சகோதரனோடு ஒப்புரவாக வைத்தான். அவனுடைய சகோதரனுடைய முறுக்கங்கள் மாறினது. ஓ, லாபான் இடத்திலிருந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் எல்லாவற்றையும் பத்திரமாய் திருப்பி கொண்டு வந்தான். தன் இழந்த மகனை தேவன் அவனுக்கு திருப்பி தந்தான். நம்புவே இழந்த அவனுடைய மகனை மீண்டுமாய் அவனை கொண்டு வந்து இணைத்தான். எந்த சகோதரனால் பகைப்பட்டானோ அதே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய தகப்பனை அகண்டகம் பண்ணினார்கள். ஓ ஹalleluya! இன்று என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது. 20 வருட பகையை தேவன் மாற்றினார். 20 வருட இழப்பை என் தேவன் மீண்டுமாய் கொண்டு வந்தார். இன்று வாழ்க்கையில் கொண்டு வருவா. யாக்கோபை போலவனை ஒப்புக்கொடு. யாக்கோபு எதிர்கொண்ட 5 முகங்கள். ஓ ரபலதே ஷரரதரி பலதோ ஓரியதலரபா. இவன் முகம் செத்து போவதில்லை, இனி வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. ஓ மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தது போல் யாக்கோபு எப்படி எல்லாவற்றையும் மீண்டுமாய் அவன் திருப்பி கொண்டானோ, உங்களுடைய முகத்தின் சாயலோடு கூட அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, அதே போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு முகங்கள் மேலே ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, முகங்கள் மாறட்டும். ஒவ்வொரு காரியங்களும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றுவீராக. யாக்கோபு இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.